ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுட்டை எடுத்து எனக்கு சரியாக வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு சரியாக வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா, அவங்க டெய்லி பேஸில் ஒரு 5 மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்னென்ன மிஸ்டேக்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்தாலே போதும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. வெயிட் லாஸ் ஆகும் தான், ஆனால் எந்தெந்த டைமுக்கு எடுக்கணும், அதை எப்படி எடுத்துக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இதை தெரியாமல் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பான டைமில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் காலையில் எழுந்த உடனே நார்மலாக தண்ணி குடிச்சிட்டு ஒரு 6 மணிலேருந்து 6:30க்குள்ளே அஃப்ரெஷ் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அஃப்ரெஷை நீங்கள் 7:30 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8:30 மணிக்கு இந்த மாதிரி டைமில் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இது உங்கள் வெயிட் லாஸுக்கு பிரச்சனை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் ஒரு 8 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்படி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 12 மணிக்குள்ளே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. பசி எடுத்தாலும் சரி ஒரு 1 மணிக்கு மேலே தான் நீங்கள் சாப்பிட்ற மாரி பார்த்துக்கணும். நிறைய பேர் அஃப்ரெஷ் குடித்த உடனே நீங்கள் போய் ஷேக் சாப்பிட்றீங்க, லஞ்சு சாப்பிட்றீங்க. குறைஞ்சது நீங்கள் லஞ்சு சாப்பிட போகிறீங்கன்னா, ஷேக் சாப்பிட்றீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னா கேப் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஷேக்காக இருந்தாலும் சரி லஞ்சாக இருந்தாலும் சரி ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அஃப்ரெஷ் சாப்பிட்ட உடனே எடுத்துக்கக்கூடாது. இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் லஞ்சு சாப்பிட்றீங்கன்னா நான் சொல்கிற இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படின்னா மதியம் லஞ்சு சாப்பிட்றீங்கன்னா ரெட் கலரில் இருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்காமல் ஒரு 100 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 200 கிராம் க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைபர் அதாவது கீரையை ஒரு 50 கிராம் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கும்போது உங்களுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மதியம் லஞ்சு சாப்பிடும்போது கேலரியே அதிகமாக இருக்க ஃபுட்டை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பசியே எடுக்கலாம் கூட மதியம் 1 மணிக்குள்ளே சாப்பிட்றாங்க. அப்படிலாம் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட் ஷேக் சாப்பிடும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் தூங்குற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த தூங்குற டைமை டிலே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்நாக்ஸு இல்லை சாப்பிட்றதோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க. தூங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 8 மணிக்கு ஷேக் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 9 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் தூங்குற மாதிரி பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு மார்னிங் ஷேக் சாப்பிட்டதுக்கப்புறம் இடையில பசிக்குது, நீங்கள் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இடையில பசிக்குதுன்னா நீங்கள் க்ரீன் கலரில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் சின்ன சின்ன பீசஸாக. எப்படின்னா ஆப்பிளில் ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிடுங்க, இல்லை ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கன்னா அதில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. இது உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னமும் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான டயட் சார்ட் பிளான் வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஃபுட்டை எடுத்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.